அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இன்று பார்க்க இருக்கும் தலைப்பு நபிகளார் மீது அன்பு வைத்தல். இதனை அரபியில் மஹப்பத்துர் ரசூல் என்று அழைக்கின்றோம். முதல்ல நாம் மஹப்பா என்ற பதத்தை விளங்கிக் கொள்ளணும். மஹப்பா என்றா என்னன்னா, அதாவது எங்கட உயிரை விட நாங்க ஒருத்தரை மதிச்சு அவரை நேசிச்சு அவருக்காக எல்லாவற்றையும் அர்ப்பணிக்க கூடிய ஒரு நிலை இருக்குமே, அந்த நிலைக்கு தான் அரபியில மஹப்பான்னு சொல்லி அழைக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறினாங்க, ஒருவர் தனது பிள்ளையை விடவும் தனது பெற்றோரை விடவும் மற்ற எல்லா மனிதர்களை விடவும் அன்புக்குரியவராக மாறாதவரை ஈமான் கொண்டவராக முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறிக்கிறாங்க. அந்த வகையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மீது அன்பு வைக்கிறது அவங்கள அன்னார எல்லா வாழ்க்கையில எல்லா விடயங்களையும் முற்படுத்துற ஈமான சார்ந்த விடயமாகத்தான் கருதப்படுற. உண்மையா சொல்ல போனா நாங்க ஒருவர்கிட்ட மேல அதீதமாக ஒரு நேசம் வைக்கிற சந்தர்ப்பத்துல எங்கள்கிட்ட சில விஷயங்களை நாங்க அவதானிக்கலும். உதாரணமா சொல்ல போனா இப்ப நாங்க நேசத்துக்குரியவரை நாங்க முழுமையாக பின்பற்றோம். அவங்களைத்தான் எங்களோட ரோல் மாடலாக முன்மாதிரியா நாங்க அவங்களைத்தான் ஏற்றுக்கொள்றோம். அவங்களுக்காக எங்கட எல்லா விஷயங்களையும் நாங்க தியாகம் செய்யக்கூடிய நிலைக்கு நாங்க வாரோம். எனவே இஸ்லாம் இதைத்தான் எதிர்பார்க்குது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மேல நாங்க அதீதமாக அன்பு வச்சு அவங்கள எங்கட வாழ்க்கையை முன்மாதிரியாக ஏற்று பின்பற்றி நடக்க வேணும்ன்றதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மேல அதிகமாக அன்பு வைக்கணும் என்று இஸ்லாம் விரும்புது. அல் குர்ஆன்ல அல்லாஹ் இவ்வாறு குறிப்பிடுகிறார். எப்படின்னா, நபியே கூறுவீராக, நீங்கள் அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் விரும்புபவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை விரும்புவான் சொல்லி குறிப்பிடுற. இன்னொரு இடத்துல நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா என்று அல் குர்ஆன்ல அல்லாஹ் குறிப்பிடுகிறார். எனவே ஒரு முஸ்லிமை பொறுத்த வரையில எங்கட எல்லா செயற்பாடுகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கை ஒத்ததாகத்தான் அமைய வேணும். அதாவது இப்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஏற்று அவங்களோட மேல மிகவும் அன்பு வச்சுக்கிற ஒருத்தர் ஒரு முஸ்லிம்ட வாழ்க்கையில தியாகம் அர்ப்பணிப்புன்றது இலகுவான விஷயமா தான் இருக்கும். ஒரு முறை ஸைத் இப்னு தஸீனா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கொலைக்களத்தில் இருக்கிறாங்க. அவர் கொலை செய்யப்பட போறாரு. அந்த சந்தர்ப்பத்துல காஃபிர்கள் கேக்குறாங்க, ஸைதே, இப்ப நீ ஈக்கிற இடத்துல முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கொண்டு வச்சு அவங்களோட கழுத்து துண்டிக்கப்படும், நீ பாதுகாப்பாக வீட்டுக்கு போய் சேருவாய், இத நீ விரும்புறியான்னு கேக்குறாங்க. இந்த சந்தர்ப்பத்துல அவர் என்ன சொல்றா, அவர் இந்த இடத்துக்கு அவட கழுத்து துண்டிக்கப்படுதல்ல, அதல்ல விஷயம், அவட கால ஒரு முள் தைப்பதை கூட நான் விரும்ப மாட்டேன் என்று அவர் சொல்றாரு. அந்த அளவுக்கு சஹாபாக்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மேல உயிரை விட மேலான அன்பு வச்சிருந்தாங்க. இன்னொரு சந்தர்ப்பத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கதைச்சிட்டிருக்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்துல அவர் சொல்றாரு, யா ரசூலுல்லாஹ், என்ற உயிரை விடுத்து மற்ற எல்லா விடவும் நீங்க தான் அன்புக்குரியவர் எனக்கு அப்படின்னு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உமரே, உங்களோட ஈமான் முழுமை பெறல, உங்களோட உயிரை விட நான் எப்ப அன்புக்குரியவராக மாறுகிறேனோ அப்பதான் உங்களோட ஈமான் முழுமை பெறும் என்று கூறிய சந்தர்ப்பத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூறினாங்க, யா ரசூலுல்லாஹ், என்ற உயிரை விட மேலாக உங்களை நான் நேசிக்கிறேன் என்று கூறிய சந்தர்ப்பத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறினாங்க, இப்பதான் நீங்க முழுமையான ஈமான் கொண்டவராகிட்டீங்க என்று சொல்லி கூறினாங்க. அடுத்து நாம் ஒரு முஸ்லிம் நபிகளாருக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை பற்றி பார்ப்போம். அதாவது நான் அதிக நபிகளார் மீது அன்பு வச்சு மட்டும் வேலை இல்ல, அவங்களுக்கு நிறைய கடமைகள் இருக்குது, நாங்க செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குது. அதை நாங்க பார்ப்போம். முதலாவது அதிகம் ஸலவாத் சொல்லணும் என்று சொல்லிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக்கிறாங்க, என்ற பெயர் கூறப்பட்டு யார் என் மீது ஸலவாத் சொல்லலையோ
அவரது மூக்கு மண்ணை கவ்வட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறிக்கிறாங்க. இது வந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் வந்து திருமிதியில பதிவாயிக்குது. இன்னொரு இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறிக்கிறாங்க, ஒருவரிடம் வந்து என்ன பற்றி கூறப்பட்டு அவர் வந்து என் மீது ஸலவா சொல்லலேண்டா அவன் தான் இந்த உலகத்துல வந்து மிக பெரும் கஞ்சன், அவனை போல கஞ்சன் வேற யாரும் இல்லன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறிக்கிறாங்க. அப்ப நாங்க யோசிக்கணும், இந்த ஹதீஸ் வந்து திருமதியில பதிவாய்க்குது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பேர் வந்து எங்க கேட்கப்படுதோ, எங்க சொல்லப்படுதோ, நாங்க வந்து உடனே என்ன செய்யணும்னா ஸலவாத்து சொல்லணும், அதிகம் ஸலவாத் சொல்லணும். அடுத்து வந்து அன்னாரது வாழ்வு வந்து முழுமையாக ஏற்று நடக்கணும். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வரலாறு வந்து நாங்க தேடி படிச்சு எப்படி வாழ சொல்லிக்கிறாங்க, எங்களை என்ன மாதிரி வாழ சொல்லிக்கிறாங்கன்றத வந்து நாங்க முழுமையாக தேடி அதை போலதான் எங்களோட வாழ்க்கைய கொண்டு போகணும். ஆனா இன்றைக்கு வந்து நிறைய பேர் நடிகர்மார் பிரபலமானவங்களை தான் வந்து ரோல் மாடலா எடுத்திக்கிறாங்க. அவங்கள போல பேசுறது, அவங்கள போல வந்து ஆடை அணிறது, அவங்கள போல முடி வெட்டுறது என்ற எல்லா விஷயங்கள்லயும் வந்து அவங்களைத்தான் பின்பற்றி அவங்களோட மேலதான் வந்து ஒரு வித நேசம் கொண்டவங்களாக காணப்படுறாங்க. இந்த நிலைமை மாறணும். எங்களோட ரோல் மாடல் ஒன்லி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் இருக்கணும். அவங்க என்னென்ன சொல்லிக்கிறாங்களோ அதே மாதிரிதான் எங்களோட வாழ்க்கையும் அச்சொட்டாக இருக்கணும். அப்பதான் வந்து முழுமையாக அவங்களோட மேல அன்பு வச்சவங்களாக அந்த பட்டியல்ல வந்து எங்களுக்கும் போய் சேரலும். அடுத்து வந்து அன்னாருக்கு எதிராக புனைந்துரை போர் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப சமூகத்துல நபி அவங்களோட ஹதீஸ மறுக்கிறாக்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இட்டு கட்டின நிறைய பேர் இப்போ மிக்கிறாங்க. நபி அவங்களோட மரணத்துக்கு பிறகும் நிறைய வழிகட்ட பிரிவுகள் வந்து உருவாகிக்குது. இவங்களை வந்து நாங்க வந்து எங்கட அகிதா பிரிவுல சேர்க்காம அவங்கள எதிர்த்து நடக்க வேணும். அடுத்து வந்து அன்னார் கொண்டு வந்த தூதை வந்து எங்கட மனித சமூகத்துக்கு எத்தி வைக்கணும். இப்ப நாங்க ஒரு விஷயத்த படிச்சுட்டு அதை வந்து இன்னொரு சமூகத்துக்கு வந்து நாங்க போயிட்டு எத்தி வைக்கணும். அழகிய முறையில அவங்கள வந்து இஸ்லாத்தின் பால அழைக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த உலகில ஒருவர் யாரை அதிகமாக நேசிக்கின்றாரோ அவருடனே நாளை மறுமையில் அவர் இருப்பாருண்டு. அப்ப நாங்க யோசிக்கணும் என்னன்னா, நாளை மறுமையில நாங்க யாரோட இருக்கணும், யாரோட நாங்க எழுப்பப்படணும் என்றதை யோசிச்சு நாங்க வந்து எங்களோட வாழ்க்கைய கொண்டு போனா நிச்சயம் நாளை மறுமையில அல்லாஹ் எங்களுக்கு அந்த சுவன பாக்கியத்தை நிச்சயம் தருவான்.